பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் எளியவர்களுக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கிருபை கொடுப்பதில் பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 78:39 அவர்கள் மாம்சமென்றும் திரும்பி வராமல் அழுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். அப்படின்னா தேவன் நம்மை எப்பொழுதும் நினைவு கூறுகிற ஒரு தெய்வமாகவும் இருக்கிறார். 103 சங்கீதம் 14 நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அப்போ இங்க பாருங்க, தேவன் நம் ஒவ்வொருவரையும் நாம் இப்படிதான், நம்முடைய அழிவு இப்படிதான் என்று இருந்தாலும் நம்மை அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுடைய வாழ்விலே ஏற்பட்ட நிலையிலே, அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட நிலை, ஒரு தள்ளப்பட்ட நிலை, அல்லது உதவியற்ற நிலை, அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாத குறைவுகள், இதை போன்ற சூழ்நிலையிலே தேவனையே மையமாய் வைத்து தேவனுடைய நல்ல நாமத்தை துதிப்பதையும் அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவதையும் யார் ஒருவர் முக்கியப்படுத்துகிறார்களோ அவர்களை தேவன் என்றென்றைக்கும் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், நம்முடைய தாழ்வில் நமக்கு குறைவுபட்ட நேரத்தில் நாம் அவரை துதிக்கிற பொழுது அவர் நம்முடைய சூழலை பார்த்து அகன்று போகிறவர் அல்ல, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு ஏற்பட்ட நிலைகளிலே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவன் நம்மை நினைவு கூறுகிறவராகவும் நம்மோடு இருக்கிறவராகவும் அவர் இருக்கிறபடியினாலே நாம் அவரை எந்த நேரமும் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறபடினாலே அந்த சூழ்நிலையிலேயே நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் அவருக்கு ஆராதனை செலுத்துவதும் அவருக்கு ஒருவருக்கே கனத்தை செலுத்துவதும் நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உயர்ந்தாலும் தேவன் நம்மை உயர்த்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அவருடைய சமூகத்தை விட்டு விலகி விடாமல் அவருக்கு இன்னும் பிரியமாய் நாம் வாழ்வோம், அவருக்கு பிரியமானவைகளையே செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய தாழ்வில் ஆண்டவரே அப்பா எங்களை நினைத்தவரே, உம்முடைய நாமத்தை எந்த நேரமும் தொழுது கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீர் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய நன்மைகளையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய சுகத்தையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு நீர் திறந்த வாசலை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Praise the Lord.